வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சென்னை ரீச் ஆகிட்டாங்க நம்மளுடைய ஆர்சிபி பிளேயர்ஸ். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கொல்கட்டாவில் ப்ளே பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா 6 days ஆஃப் கேப்க்கு அப்புறமா 28th அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் வந்து சென்னையோட ஹோம் கிரவுண்டில், ஸோ அதாவது வந்து சென்னையில் நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு டியூஸ்டேலேருந்து அவங்களுடைய ப்ரிகாஷனரி ப்ராக்டிஸ் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சென்னையிலேயே வந்து நடக்கும். ஸோ டோட்டலி இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து அந்த ஸ்பின்னர்ஸை வந்துட்டு வேறு லெவலில் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கருத்து இருக்குது. இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது எந்த பிளேயர் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறாரு ஃப்ரம் த பேக் எண்ட் ஆஃப் த ஸ்குவாட் வரைக்கும் வந்து பார்த்து அந்த பிளேயிங் லெவனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை ஃபீல்டு பண்ணோம்னா இல்லை, ஏன்னா புவிலாம் வெளியே இருந்தார். ஸ்பின் அப்படிங்கிறதுல நமக்கே தெரியும் குருணால் பாண்டியா அதுக்கப்புறம் சுயாஷ் தான் உள்ளே இருப்பாங்கன்னு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே நீட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ அதே நேரம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் புத்தூர் எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் அவருக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வேணும். ஸோ அது யார் அப்படிங்கிறத மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக அவங்க ரீச் ஆகுறாங்க. ஸோ டோட்டலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீச்சே ஆகிட்டாங்க. ஸோ நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் செஷன் சென்னையில் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சேலஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து சென்னையே கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் வந்து லேட்டர் ஆஃப் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போது நம்மளுடைய ஆர்சிபியோட இந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது இரண்டாவது பேக் டு பேக் வின்னை நோக்கி தான் ரெண்டு டீமுமே நகர்றாங்க. ஏன்னா வந்து எம்ஐக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் சென்னையும் வின் பண்ணிட்டாங்க, கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணி இருக்குது. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேக் டு பேக் வின்னாக இருக்கும். ஸோ யார் அந்த பேக் டு பேக் வின்னை வந்து எடுக்க போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தோடு தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் இது ஒரு வேறு லெவல் மேட்சாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட், சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேட்ச்சில் அதாவது எம்ஐ எகென்ஸ்டான மேட்ச்சில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஸோ வந்து மேட்ச்சில் நடந்த ஒரு சம்பவம் தான். கலீல் அகமத் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாத் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சம்பவத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் சிஎஸ்கேவோட கேப்டன், கலீல் அகமத் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செமையாக பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ கலீல் அகமத் அவரோட பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாத் கிட்ட கொடுக்குறாரு. அது ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து வாங்கி யாருக்கு தெரியாத மாதிரி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வேறு லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் இது மேட்ச் ஃபிக்ஸிங். ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்கில் 2 வருஷம் பேனில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது வருஷமாக அவங்க பேன் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ஃபுல் வைரலாக போயிட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இது மேட்ச் ஃபிக்ஸிங்காக அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். இவ்வளோ கேமராஸ் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்து இந்த ஒரு இடத்துல அவ்வளோ லைவ்லியாக வந்துட்டு யாரோடையும் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட முடியாது. அந்த சாண்ட் பேப்பரில் எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு கேப்டன் கிட்ட கொடுத்து கேப்டன் அதை வந்து அவ்வளோ கேமரா சுற்றி இருக்கும்போது வாங்கி ஜாலியாக பாக்கெட் வச்சு நடந்து போகிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாத ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அது ஒரு சாக்லேட்டாவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதோ வந்து ஒரு பபுள் கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குமே தவிர சாண்ட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அம்பையர்ஸ் அப்படின்னு அத்தனை பேர் இருக்கும்போது ஈஸியாக வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சா அந்த இடத்துல இந்நேரம் அவங்கள தட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ லூஸில் அந்த சம்பவம் இருக்காது. ஏன்னா பிசிசிஐலாம் டேக் பண்ணி எத்தனையோ பேர் இது வரைக்கும் வந்து ட்வீட்ஸ்லாம் போட்டாங்க சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதனால் ஆக்ஷனில் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாண்ட் பேப்பர் இன்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரஜத் படிட்டர் வெர்சஸ் நம்மளுடைய விராட் கோலி 6 ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இருந்திருக்குது. 6 ஹிட்டிங் சேலஞ்சில் வந்துட்டு நம்மளுடைய கிங் கோலி வின் பண்ணிட்டு தான் இப்போ சென்னைக்கே டீம் கிளம்பியிருக்கு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சென்னை மாதிரியான அந்த ஒரு கிரவுண்டில். ஏன்னா நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாத்தோட இன்னிங்ஸை வந்து எம்ஐக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த பால்லேருந்து அடிக்க ஆரம்பித்தார். அவர் அவுட் ஆகிட்டு போகிற வரைக்கும் தலைவன் அடிச்சிட்டே தான் இருந்தார். அந்தளவுக்கு வந்து லீத்தலாக வந்து கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் அங்கே இருந்தே ஆகணும். ஒன்று அது டாப் ஆர்டரில் இருக்கிற ஒரு பிளேயராக இருக்கணும், இல்லைனா மிடில் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிளேயராக இருக்கணும். ஸோ அதில் 2 பேர்த்தில் வந்து ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டரும் விராட் கோலியும். ஏன்னா ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி தான் ஓப்பனிங் காம்பினேஷன். அதில் ஒருத்தர் தான் வந்து விராட் கோலி, மிடில் ஆர்டரில் வர்றவர் தான் ரஜத் படிட்டர். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு தான் அந்த 6 ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 6 ஹிட்டிங் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங் கோலி வேறு லெவலில் வந்து வின்னும் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப எஃபெக்டிவான விஷயமாகவும் இது இருக்குது. ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிங் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் அந்த 6 ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது
ஆட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ அவர் வின் பண்ணதுக்கப்புறம் தான் டீம் அங்கே கிளம்பியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கிங் கோலியோட ஃபார்ம் இந்த தடவை வந்து 2016 இருந்த பிரைம் கோலியோட இந்த தடவை வந்து பீக்கில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு மேட்சே 50யோட ஆரம்பிச்சிருக்கிறாரு. எத்தனை செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.